அதான் சொன்னேன்ல ப்ரோ, பவித்ராவை அவ்வளவு சீக்கிரத்தில் எவிக்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ. பவித்ரா கண்டிப்பா டாப் 5ல இருப்பாங்க. டாப் 5ல இருக்காங்களோ என்னமோ எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே ஃபினாலே வீக்ல அவங்க உள்ளதான் இருப்பாங்க. டாப் 6க்குள்ள கண்டிப்பா அவங்க இருக்க போறாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு தரமான வேலையை பார்த்திருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. நான் காலங்காலத்துல முதல் வீடியோல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 பேர் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. நம்ம தீபக் அண்ணன், அருண், பவித்ரா இந்த 3 பேர் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க. இந்த 3 பேருக்குமே ஓட்டுகள் இல்ல. பட் இந்த 3 பேர்ல ஓட்டுகளை கவனிக்கும் போது பவித்ரா பொறுத்தவரைக்கும் ஓட்டுகள் சுத்தமா இல்லாம இருக்காங்க. பவித்ரா கொஞ்சம் லோ ஓட்டுகள் இருக்கு. இருந்தாலுமே அன்ஃபேர் எக்ஷன் சொல்லி ஒன்று வைப்பாங்க. கண்டிப்பா 14வது வாரத்தில் அன்ஃபேர் எக்ஷன் இருக்கும். கண்டிப்பா அன்ஃபேர் எக்ஷன் வச்சாதான் இந்த வாரங்கள் கொஞ்சம் ஹைப் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டுக்கோங்களேன், ஒரு அன்ஃபேர் எக்ஷன் வச்சாதான் மக்கள் கொஞ்சம் காண்டாவாங்க, விருப்பாய் பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அன்ஃபேர் எக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்கல்ல, அந்த ஒரு நபரை ரிட்டர்ன் திங்கக்கிழமையில செவ்வாய்க்கிழமை ரிட்டர்ன் வீட்டுக்கு எடுத்துருவாங்க. அப்படியே ஒரு சின்ன உதவி அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கும். அதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இருக்கும்ல, அதனால திருப்பி வீட்டுக்கு எடுத்துருவாங்க. திருப்பி வீட்டுக்கு எடுக்கும்போது வெளியே போயிட்டு வர நபர் இந்த வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கேமை மாத்துவாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க. அந்த வகையில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அன்ஃபேர் எக்ஷன் வச்சுட்டாங்க. தீபக் அவர்கள் எவிக்ட் அப்படி சொல்ல நியூஸ் வந்துட்டு என்ன ப்ரோ சொல்றேன்னா, எஸ் தீபக் அவர்கள் எவிக்ட் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு காலங்காலத்தில் வேக்கப் சாங் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. நாட்டு 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 பாட்டை போட்டாங்களா, நாட்டு நாட்டு பாட்டுல நீங்க பார்த்தாலே தெரியும் அண்ணன் தம்பி மாதிரி 2 பேர் தோல் மேல கை போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஒருத்திக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ணன் தம்பி மாதிரி சுத்துறது ரெண்டு டீம் இருக்காங்க. ஒன்னு முத்துக்குமரன் தீபக், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அண்ட் அருண். இந்த 2 டீம் மட்டும் தான் அண்ணன் தம்பி மாதிரி வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருந்தது விஜய் விஷாலும் அருணும் இவங்க 2 பேரும் எவிக்ட் பண்ண போறாங்க போல நினைச்சிட்டு இருந்தா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இந்த பக்கம் தீபக் அவர்கள் எவிக்ட் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, தீபக் அவர்கள் எவிக்ட் அப்படிங்கிறது ஃபேரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அன்ஃபேர் தான் ப்ரோ. அவருக்கு ஓட்டுகள் இருக்கு, மக்கள் சப்போர்ட் கடைசி வாரங்கள்ல பயங்கரமா ஏறி வந்திருக்கு. அந்த வகையில் இது ஒரு அன்ஃபேர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம எதிர்பார்த்த அந்த மனுஷன் ஒரு டாப் 5ல கொண்டு வந்துருவாங்க. ஏன் நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பா அந்த மனுஷன் டாப் 5க்கு டிசர்வ் ஒரு பர்சன் தான், டைட்டிலுக்கே ஒரு டிசர்வ் பர்சன் தான். பட் முதல் வாரத்துல இருந்து நல்ல ஒரு கேம் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா டைட்டில் வந்து தீபக் அண்ணன் கண்டிப்பா வின் பண்ணணும் நம்மளே சொல்லியிருப்போம். இருந்தாலுமே முதல் கொஞ்சம் வாரங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கான கேமை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹார்ஷ் அண்ட் டாமினேட்டா இருந்துச்சு தவிர மற்றபடி பெருசா இல்ல. ஓகேவா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஹைட்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளியே வந்து ஒரு ஃபன் மோட்லாம் வந்து எல்லாரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தீபக் அண்ணனுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்துச்சு. ஓகேவா, அந்த வகையில் இப்போ கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம் டாப் 5க்கு டிசர்வ் பர்சன் தான். எங்க டாப் 5 நான் ரன்னருக்கு டிசர்வ் நான் சொல்லிட்டு இருந்தேன். நல்லா என்னோட சேனல்ல நிறைய நேரங்கள மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரன்னருக்கு பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்கு. ஸோ ரன்னர் அப்புக்கு தீபக் அண்ணன் ஒரு டிசர்வான பர்சன் தான் சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இருந்தாலுமே ஓட்டுக்கள் இல்லை அப்படிங்கும்போது அதையும் சொல்லி தான் ரன்னர் அப்புக்கு வர வாய்ப்பு இல்லை. ஸோ ரன்னர் அப்பை பொறுத்தவரைக்கு ஜாக்லின் சௌந்தர்யா அவங்க 2 பேர் தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்போ தீபக் அவர்கள் எவிக்ட் பண்ணாங்க. சரி ஓகே, தீபக் எவிக்ட் பண்ணனால கடைசி வாரங்கள் என்ன ப்ரோ சேஞ்ச் ஆகும் போது ஏதாச்சும் வித்தியாசமான மாற்றங்கள் இருக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா இந்த சீசனே கொஞ்சம் மாற்றமா தான் போயிட்டு இருக்குது. தீபக் அவர்கள் எவிக்ட் பண்ணனு வச்சுக்கோங்களேன். தீபக் எவிக்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு செவ்வாய்க்கிழமைக்குள்ள வீட்டுக்கு விட்டுருவாங்க. செவ்வாய்க்கிழமை எப்படி வீட்டுக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும், அந்த டைம்ல கண்டிப்பா தீபக் அண்ணன் உள்ள இருப்பாங்க. அப்படி வெளியே போயிட்டு உள்ள வர்ற தீபக் அண்ணன் கண்டிப்பா சில பேருக்கான கேமை பார்த்துட்டு வருவாங்க. யார் யார் தீபக் அண்ணனுக்கு பின்னாடி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து கண்டிப்பா வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம தீபக் அண்ணனை எவிக்ட் பண்ணா மட்டும்தான் ரன்னர் அப் எல்லாம் ஈஸியா செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ரீசன்ட் டேஸா மக்கள் பயங்கரமா தீபக் அண்ணன் தான் ரன்னர் அப் ஆகணும், கண்டிப்பா தீபக் அண்ணன் தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட மென்ஷன் பண்ணி தான் இருக்கோம். அந்த வகையில் இப்படி எவிக்ட் பண்ணா மட்டும்தான் ரன்னர் அப் வந்து யார் நல்ல ஓட்டுகள் வச்சிருக்காங்களோ அந்த ஆட்களை கொண்டு போக முடியும். மற்றபடி தீபக் அண்ணன் கொண்டு போய் டாப் 5ல எவிக்ட் பண்ணா கூட மக்கள் பெருசா ஏத்துக்க மாட்டாங்க. பட் இப்பவே ஏத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இப்பவே ஏத்துக்க போறது இல்ல. பட் நீங்க கேட்கலாம் ப்ரோ, பவித்ரா விட என்ன ப்ரோ தீபக் அண்ணன் இதாயிட்டாங்க, ஏன் ப்ரோ இப்படி பண்றாங்கன்னா திருப்பி ஒன்னு சொல்றேன் ப்ரோ, அன்ஃபேர் எக்ஷன் சொல்லி ஒன்னு பண்றாங்கல்ல, இதுதான் அது அன்ஃபேர் எக்ஷன் பண்றாங்க ப்ரோ, வேற ஒண்ணுமே இல்ல. பவித்ரா வெயிட் பண்ணா கூட பெருசா ஹைப் ஆகாது. பவித்ரா வெயிட் பண்ணா கண்டிப்பா மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சரி ஓட்டுகள் இல்லாத நபர்களை வெளியே எடுத்துட்டாங்க, ஆமா பவித்ராக்கு ஓட்டுகள் இல்லைன்னு சொல்லி கடந்து வந்துருவாங்க ஒரு செகண்ட்ல. ஆனா தீபக் அண்ணனை எவிக்ட் பண்ணா மட்டும்தான் அது கொஞ்சம் பேசப்படும். ஆனா உங்களுக்கே புரியும் ப்ரோ, கடைசி வாரங்கள்ல ஓட்டின் அடிப்படையில எந்த சீசன்ல நடந்தது இல்ல. கடைசி வாரங்கள் இப்படித்தான் இருக்கும். கடைசி வாரங்களை பொறுத்தவரை லோ ஓட்ல யார் இருக்காங்களோ அந்த லோ ஓட்ல மக்கள் மத்தியில் யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அந்த ஒரு நபர் தான் எவிட் பண்ணுவாங்க. அந்த வகையில் தீபக் எவிட் பண்ணிருக்காங்க. பட் இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் சொல்றாங்க. என்ன ப்ரோ சொல்ற, டபுள் எலெக்ஷன்? ஆமா டபுள் எலெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டுக்கோங்க, பணப்பெட்டி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படி நண்பர்களே, பணப்பெட்டி வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு போல. இந்த சீசன்ல பணப்பெட்டி இருக்கிற மாதிரி இன்னும் நியூஸ் எதுவுமே வரல. அப்போ பணப்பெட்டி இல்லைன்னா எப்படி ப்ரோ, எனக்கு புரியல ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, பணப்பெட்டி வச்சா இந்த வாரம் தானே ப்ரோ வச்சிருக்கணும். ஃபினாலே வீக்ல எப்படி வைப்பாங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஃபினாலே வீக்ல வைக்கலாம், ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன், மிட் வீக் எலெக்ஷன், பணப்பெட்டி நம்ம ஒரு ஐடியா வச்சிருந்தோம். பட் அது எதுவுமே நடக்க போறது இல்ல. மிட் வீக் இருக்க போறது இல்ல, பணப்பெட்டி இருக்க போறது இல்ல, எதுவுமே இருக்க போறது போல. இந்த வாரம் எப்படி வீட்டுக்கு வந்தவங்கள ஒரு மாதிரி கடுப்புல வன்மத்தை காட்டிட்டு சுத்துனாங்களோ சேம் அதே மாதிரி தான் வரப்போற வாரமும் இருக்க போன்னு எனக்கு தோணுது. ஃபினாலேக்கான வீக்லயுமே அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க போன்னு சொல்லி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம பணப்பெட்டிக்கு டிசர்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசர்வ் கிடையாது ப்ரோ. நான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, இந்த இடத்துல நீங்க யார் எப்படி நினைச்சாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாருமே இந்த பணப்பெட்டிக்கு டிசர்வ் கிடையாது. உழைப்ப போட்டிருக்காங்களா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உழைப்பு போட்டிருக்காங்க. அதை விட அந்த டீம் பாவம், அப்படியே பிக் பாஸ்க்கான டீம் பாவம். இவங்களுக்குலாம் ஒவ்வொரு டாஸ்க்கை கொடுத்துட்டு
அந்த டாஸ்க்கை சரியா பண்ணாம டாஸ்க்கு மேல ரூல்ஸை போட்டு அந்த டாஸ்க் அழிச்சு ஒரு மாதிரி மொத்த சீசனையுமே அழிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த வகையில் 10 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுக்க முடியாது. போங்கடா உங்களுக்கு பணப்பெட்டியே இல்லடா அப்படிங்கிற மாதிரி பணப்பெட்டியை கட் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா டபுள் எக்ஷன் சொல்றாங்க. சிம்பிளா உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுக்குறேன். டபுள் எக்ஷன் சொல்றாங்க. அப்ப டபுள் எக்ஷன்னா வீட்டுக்கு மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? இதுக்கு 6 பேர் தான் இருப்பாங்க. 6 பேர்ல கண்டிப்பா ஒரு மிட் வீக் வச்சே ஆகணும். எல்லா ஃபினாலே வீக்ல ஒரு மிட் வீக் இருக்கும். அப்புறம் ஒரு மிட் வீக் வச்சாங்கன்னா கடைசியில் 5 பேர் கொண்டு போவாங்க. ஓகேவா? கடைசியில் 5 பேர் கொண்டு போய் அந்த 5 பேர்ல இருந்து ஒவ்வொருத்தரை எவிக் பண்ணி வெளியே எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் நடக்க போகுது. பணப்பெட்டி வைக்க போறதுல பணப்பெட்டி வச்சிருந்தா கண்டிப்பா இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் இருந்திருக்கும். ஸோ டபுள் எவிக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு வச்சு பணப்பெட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, ஓகே. அப்ப அடுத்த யார் போற எவிக்ட் ஆவா அப்படின்னா எனக்கு ஒரு சின்னதா அப்டேட் கிடைச்சிட்டு அதை சின்னதா தூவிட்டு போறேன். அது கரெக்டா இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோல மென்ஷன் பண்றேன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டுக்கு ஒரு டீகோட் பண்ணினேன். அண்ணன் தம்பி பாட்டு மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த பக்கம் முத்துக்குமரன் தீபக்னா இந்த பக்கம் வந்து விஷால் அண்ட் அருண் அப்படின்னு அந்த வகையில் நான் கவனிச்சு வரதுக்கு அருண் அவர்களை எவிக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டுக்கோங்க, சிம்பிளா சொல்றேன். நான் காலங்காலத்தில் அருண் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விஷயத்தை போட்டிருந்தேன். அந்த விஷயத்தின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு அருண் எவிக்ட் ஆனார்னா வெளியே போயிட்டு ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு வந்து கண்டிப்பா வீட்டுக்கு வந்து விஜய் விஷாலுக்கு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணி சாங்காரா அப்படிரா இப்படிரான்னு சொல்லி மோட்டிவேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியே போயிட்டு கண்டிப்பா விஜய் விஷாலுக்கு சப்போர்ட் ஸ்டோரி ஏதாவது போட்டுட்டு வருவாப்பில் இருந்தாலும் கண்டிப்பா விஜய் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு விஜய் விஷாலை கண்டிப்பா டாப் 5ல கொண்டு போயிருவாங்கன்னு தோணுது ப்ரோ. கண்டிப்பா டாப் 5ல எடுத்துட்டு போயிருவாங்க. பவித்ரா வந்து மிட் வீக் யூஸ் பண்றாங்கன்னு தோணுது. வரப்போற வாரங்கள பவித்ரா வந்து மிட் வீக்ல தூக்கம் இந்த மாதிரி தான் கொண்டு போக போறாங்க. எப்படி இந்த மாதிரி தான் கொண்டு போக போறாங்க. இந்த மாதிரி தான் கொண்டு போய் ஆகணும். டபுள் எக்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பா இப்படி தான் கொண்டு போய் ஆகணும். அண்ட் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், நீங்க ஓப்பனா பதில் சொல்லுங்க. ஓகேவா? இப்போ நான் இது அன்ஃபேர் எக்ஷன் தான் எனக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ தீபக் அண்ணனை பொறுத்தவரைக்கும் ஒரு அன்ஃபேர் எக்ஷன் தான். இருந்தாலுமே தீபக் அண்ணனுக்கு பதிலா இந்த ஒரு 7 பேர் நாமினேஷன்ல இருக்காங்களா, அந்த 7 பேர்ல யாரை எடுத்திருந்தா கரெக்டா இருக்கும்? டிசர்வ் ப்ரோ. நீங்க ஓட்டுலாம் பெருசா பார்க்க மாட்டீங்கல்ல, கடைசி வாரங்களை பொறுத்தவரைக்கும் ஓட்டுகள் பெருசா பார்க்க மாட்டீங்க. அப்ப யாரை எடுத்திருந்திருக்கலாம்? இந்த ஒரு நபர் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னா யாரை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா நீங்க ஓட்டு பெருசா பார்க்க போறது இல்லை. எப்படி ஓட்டு பெருசா பார்க்க போறது இல்லை. அப்படி இருக்கும்போது ரன்னர் அப்பும் யார் ஆவாங்க அப்படிங்கறது நீங்க ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் பெரிய தலைக்கட்டுகளை தூக்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹைப்பா இருக்குமோன்னு தோணுது. எப்படி கொஞ்சம் பெரிய தலைக்கட்டுகள்னா எப்படி சொன்னா விஜய் விஷாலு, நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா இந்த மாதிரி ஆட்களை யாரையா ஒருத்தர் எவிட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹைப்பா இருந்திருக்கும்ல. இன்னும் கொஞ்சம் ஹைப் பயங்கரமா இருந்திருக்கும்ல. சோ அந்த வகையில தீபக் நான் எவிக்ட் பண்றேன் எனக்கு பிடிக்கல. சொல்ல போனா எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த மனுஷன் போல உழைப்பு போட்டிருக்காப்ல. இருந்தாலும் ஃபேட்மேன் அவர்களுக்கு ஆப் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. ஏன்னு கேட்டுக்கோங்க, தீபக் அண்ணனை பத்தி நேத்து ஃபுல்லா ஃபேட்மேன் பயங்கரமா பேசியிருக்காப்ல. அவர் இவர் இப்படி தோத்துட்டார், அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டார், அவனை அட்டாக் பண்ணுங்க, இவன் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருல. ஒருவேளை தீபக் அண்ணன் வெளியே வந்து அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு திருப்பி செவ்வாய்க்கிழமை வீட்டுக்குள்ள போனாருன்னா அதை வச்சு சம்பவம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தீபக் அண்ணனை பொறுத்தவரைக்கும் ஃபேட்மேனை ரொம்ப ஈஸியா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடறாப்ல. அதனால அந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் ஏதோ பிளான் பண்ணி எவிக்ட் பண்ணிட்டாங்க, பக்கா பிளான் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த எவிக்ஷன் அருணா தான் இருக்கும். அடுத்த எவிக்ஷன் அருணா இருந்துச்சுன்னா டப்புன்னு அடுத்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பவித்ரா டாப் 5 டிசர்வா? உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.